இலங்கையில் 2024 இடம்பெற்ற அரசியல் மாற்றத்தின் பின்னர் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் கணிசமான தீவிரம் காணப்படுவதை அவதானிக்க முடிகிறது. குறிப்பாக CIABOC எனும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் தற்போது முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் ஒரு புதிய ஆட்சி அணுகுமுறையை வெளிப்படுத்துகின்றன. புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் சட்டத்தின் ஆட்சி மற்றும் பொது நிதியின் மீதான பொறுப்புணர்வு என்பவை வெறும் அரசியல் கோஷங்கள் அல்ல, நடைமுறை நடவடிக்கைகளாக மாறியுள்ளன. இதன் ஒரு பிரதான சான்று அண்மையில் இடம்பெற்ற கைது நடவடிக்கைகளாகும். முதலாவது இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவரும் மேலதிக உயர் அதிகாரியும் கைது செய்யப்பட்ட சம்பவம். சட்டப்படி அனுமதிக்கப்படாத பணியாளர் நியமனங்கள் மூலம் கெஹலிய ரம்புக்வெல எனும் அரசியல்வாதியின் தனிப்பட்ட பணிகளுக்கு 6 பேர் முறைகேடான முறையில் உள்ளீர்க்கப்பட்ட குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது சுமார் 14 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான நட்டத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் அரசியல் ஆதிக்கம் எவ்வாறு அரச நிறுவனங்களை பாதித்தது என்பதை வெளிப்படுத்துகிறது. அடுத்து நுவரெலியா பிரதேச சபையின் தலைவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை. அரசு நிலத்தில் கட்டிட அனுமதி வழங்கும் போது UDA எனும் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் சட்ட விதிமுறைகள் மீறப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இது தனிப்பட்ட நலனுக்காக அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக கருதப்படுகிறது. இந்த 2 சம்பவங்களும் ஒன்றை தெளிவாக சொல்கின்றன. ஊழல் என்பது பணம் பெற்றல் மட்டுமல்ல, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சட்டத்தை மீறி சிலருக்கு அநியாய நன்மை வழங்குவது கூட ஊழலாகும். இந்த மாற்றத்தின் பின்னணியில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் புதிய தலைமையும் முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பாக ரங்கன திசாநாயக்க தலைமையில் விசாரணைகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. கடந்த காலத்தில் புறக்கணிக்கப்பட்ட அல்லது அரசியல் காரணங்களால் ஒதுக்கப்பட்ட வழக்குகள் கூட இப்போது மீள பரிசீலிக்கப்படுகின்றன. இந்த வளர்ச்சி ஒரு பெரிய மாற்றத்தை சுட்டிக்காட்டுகிறது. முன்னைய ஆட்சி காலங்களில் அதிகாரம் கொண்டவர்கள் சட்டத்திற்கு மேலானவர்களாக செயல்பட்டனர் என்ற குற்றச்சாட்டுகள் இருந்தன. ஆனால் இப்போது சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் என்ற கொள்கை நடைமுறைக்கு வருகிறது என்ற நம்பிக்கை மக்களிடையே உருவாகியுள்ளது. இது வெறும் கைது நடவடிக்கைகளின் தொடர்ச்சி அல்ல, இது ஒரு அரசியல் பண்பாட்டின் மாற்றம். அரசாங்க நிறுவனங்கள் அரசியல் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு பொது நலனுக்காக இயங்க வேண்டும் என்ற நோக்கம் இதில் பிரதிபலிக்கிறது. முடிவாக இந்த நடவடிக்கைகள் தொடர்ச்சியாகவும் நியாயமாகவும் முன்னெடுக்கப்பட்டால் இலங்கையில் ஒரு புதிய நிர்வாக தரம் உருவாகும். ஊழலை தடுக்க மட்டுமல்ல, நல்லாட்சியை நிலைநிறுத்தவும் இது ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமையும்.